அன்பின்னாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அபிஷேகங்கள் மேலமட்டது வல்லமை மேலப்படுத்துகிறோம். அக்கினி 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 இயேசுவே பாப்பவரே நித்திக பரிசுத்தரே நித்திக பரிகாரியே நித்திகங்களை பாப்பவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுத்ரம் 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 வல்லமை ஆவியானவர் வல்லமை வல்லமை இறங்கி வாருங்க. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பா. எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, ஆட்கொண்டு வழி நடத்தும் பரிசுத்த ஆவியானவரே, மன மகிழ்ச்சியான இந்த நேரத்திற்காக, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, உம் பாதம் சூழ்ந்து வந்திருக்கிற இந்த சிறுமந்தையை ஆசீர்வதியும். இறைவார்த்தை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பும். அவர்கள் கேட்க போகிற இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதன் மேல் தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டிய கிருபை அவர்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வார்த்தையை வழங்கவிருக்கும் இந்த அடிமையை ஆசீர்வதியும், நிரப்பும். வசனத்தின் வல்லமையினால் இடைக்கட்டும். அடிமையின் வாயிலிருந்து கொண்டு நீர் பேசுவீராக. நீர் பேசாவிட்டால் எனக்கு வார்த்தை இல்லை ஆண்டவரே. என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தம் நாவை காத்து கொள்பவர்களே அறிவாளிகள் என்கிற தலைப்பில் இப்பொழுது உங்களுக்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வருகிறேன். தம் நாவை காத்து கொள்பவர்களே அறிவாளிகள். வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். தம் நாவை காத்து கொள்பவரே அறிவாளி, தம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்பவரே மெய் அறிவாளர். பிரைஸ் லார்ட். தம் நாவை காத்து கொள்பவரே அறிவாளிகள், தம் உணர்ச்சிகளை அடக்கி ஆள்பவர்களே மெய் அறிவாளர்கள் என்று சொல்லி ஞானியானவர் நீதிமொழிகளிலே கூறுவதை இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே பிறந்த நாம் எல்லோருமே சிறந்த அறிவாளிகளாகவும் மெய்யறிவாளர்களாகவும் இருக்க விரும்புகின்றோம். அதற்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது வாசிக்க நாம் கேட்டோம். சிறந்த அறிவாளிகளாக நீங்கள் இருக்க விரும்பினீர்கள் என்றால் உங்கள் நாவை காத்துக் கொள்ளுங்கள். மெய்யறிவாளர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் உணர்ச்சிகளை அடக்கி ஆள நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே, நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும், இதைவிட மிகுதியாக சொல்வது எல்லாமே தீயோனிடமிருந்து வருகிறது என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வார்த்தைகள் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும், அதைவிட மிகுதியாக போகவே கூடாது என்று சொல்லி நம் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பேசும்பொழுது அளவோடு பேசுங்கள், நிதானித்து பேசுங்கள், யோசித்து பேசுங்கள். பேச வேண்டிய தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள். சுருக்கமாக பேசுங்கள். ஞானத்தோடும் அறிவோடும் விவேகத்தோடும் நீங்கள் பேசுங்கள். அப்பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறவர்கள் உங்களை அதிகமாக மதிப்பார்கள். உங்களை அறிவாளிகள் என்று சொல்லி பாராட்டுவார்கள். மெய்யறிவாளர்கள் என்று சொல்லி உங்களை அவர்கள் போற்றுவார்கள். அப்படியாக உங்களுடைய வார்த்தைகளை கணித்து பேசுங்கள், யோசித்து பேசுங்கள், நிதானித்து பேசுங்கள். அறிவோடும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் தேவையானதை மட்டும் சுருக்கமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, சில சமயங்களிலே சூழ்நிலைகள் மோசமாக போகலாம். நாம் எல்லோரும் மனிதர்கள். பலதரப்பட்ட சூழ்நிலையிலும் பலதரப்பட்ட அனுபவங்களிலும் நாம் சிக்கிக்கொள்கிறோம். சூழ்நிலை மோசமாக போகும் பொழுது கோபம் வருகிறது, உணர்ச்சிகள் பொங்கி பொங்கி வருகின்றன. அந்த நேரத்திலே நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போட்டு கத்தி பேசி விடாதீர்கள். வாயில் வந்தபடி இழிவான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி யாரையும் திட்டி விடாதீர்கள். அன்பானவர்களே, அப்படி யாராவது உணர்ச்சி வசப்பட்டு கத்துகிறார்கள், கண்டபடி பேசுகிறார்கள், திட்டுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அங்கே இருக்க நேர்ந்தால் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாயை திறக்கவே திறக்காதீர்கள். குடும்பங்களிலும் மற்ற சமுதாயத்திலும் நாம் பார்க்கிறோம். சண்டை எப்படி வருகிறது? ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டு கத்துகிறார், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுகிறார். அடுத்தவர்கள் அதற்கு பதிலடி கொடுக்கிறார்கள். இப்படி ஒருத்தர் சொல்றதை விட இன்னொருத்தங்க 5 மடங்கு அதிகமா, 10 மடங்கு அதிகமா, இப்படி பேசி 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 பெரிய சண்டையும் வாக்குவாதமும் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம்.
நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்பொழுது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள். தேவையில்லாத இழிவான வார்த்தைகளை சொல்லி யாரையும் திட்டாதீர்கள். அப்படி யாராவது செய்கிறார்கள் என்றால் நீங்கள் அங்கிருந்தால் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அமைதியாக இருங்கள். மௌனம் காத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் மெய்யாகவே அறிவாளிகளாகவும் சிறந்த மெய்யறிவாளர்களாகவும் இருக்கலாம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருமுறை பெண்களுக்கான ஒரு பெரிய மாநாடு ஆயத்தமாயிருந்தது. நோட்டீஸ் அடித்து விளம்பரப்படுத்தி நிறைய பேர் வரும்படியாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த பெண்கள் மாநாட்டிற்கு சொற்பொழிவு ஆற்ற செய்தி கொடுக்க பேச்சாளராக ஒரு சகோதரி வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சிறந்த அறிவாளி, சிறந்த பேச்சாளரும் கூட, சொற்பொழிவு ஆற்றுவதிலே மிகவும் திறமைசாலியும் கூட. குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட நேரத்திலே மாநாடு ஆரம்பமானது. சொற்பொழிவு ஆற்ற வேண்டிய அந்த சகோதரியும் மேடைக்கு வந்தார்கள். அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையும் அவர்களுடைய அறிவை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. பல ஆயிரம் மக்கள் கூடியிருந்தார்கள். பெரும் கூட்டமான மக்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள கூடியிருந்தார்கள். அத்தனை பேரும் மெய் மறந்து அந்த சகோதரியின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதை வியந்து ஆச்சரியத்தோடு அவர்கள் உள்வாங்கிக் கொண்டே இருந்தார்கள். சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டே இருந்த அந்த சகோதரிக்கு திடீரென இருமல் வந்து விட்டது. சொற்பொழிவை நிறுத்திவிட்டு பார்த்தார்கள், மேசையிலே தண்ணீர் வைக்கப்படவில்லை. அவர்களுக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது. இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருந்தவர்களை திட்டி தீர்த்தார்கள். அவர்கள் வாயில் வந்தபடியெல்லாம் வார்த்தைகளை சொல்லி ஒரு 10 நிமிஷம் அவர்கள் திட்டி தீர்த்தார்கள். அதன் பிறகு அவர்கள் சொற்பொழிவை தொடர்ந்து ஆற்றினார்கள். அன்றைய நாளும் ஒரு முடிவுக்கு வந்தது. மக்கள் எல்லோரும் கலைந்து போய்விட்டார்கள். அடுத்த நாள் மாநாட்டிற்கு பார்த்தீர்கள் என்றால் முந்தின நாள் வந்தவர்களிலே பாதி பேர் கூட வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் அந்த பேச்சாளர், அந்த சொற்பொழிவாளர், அவர்கள் வெறும் பேச்சாளர் மட்டும்தான். அவர்களுக்கு அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை, நாவடக்கமும் இல்லை, அவர்களுக்கு தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திராணியும் இல்லை, விவேகமும் இல்லை என்று சொல்லி தெள்ளத் தெளிவாக கண்டுபிடித்து விட்டார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த உதாரணத்திலிருந்து நாம் என்னத்தை தெரிந்து கொள்கிறோம்? நாம் சிறந்த அறிவாளிகளாக, திறமைசாலிகளாக, பல காரியங்களில் சாதிக்கிற சாதனையாளர்களாக இருக்கலாம். ஆனால் நம் வாயின் வார்த்தைகளையும் நம்முடைய உணர்ச்சிகளையும் நாம் கட்டுப்படுத்தி அதை சரியான விதத்திலே கையாளவில்லை என்றால் எல்லாம் வேஸ்ட் பிரியமானவர்களே. அப்சல்யூட்லி எல்லாமே வேஸ்டாக போய்விடும். ஆகவே உங்களுடைய வாயின் வார்த்தையாலே உங்கள் தலையிலே மண்ணை வாரி எப்பொழுதும் போட்டுக்கொள்ளாதீர்கள். உங்கள் வாயின் வார்த்தைகள், உங்களுடைய உணர்ச்சிகள் இவை எல்லாமே உங்களுடைய பகுத்தறிவுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். ஞானத்தோடும் விவேகத்தோடும் நிதானித்து எங்கு பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், இதை பேசுவது தேவையானதா என்று சொல்லி கணித்து நீங்கள் பேசும் பொழுது மெய்யாகவே நீங்கள் அறிவாளிகளாகவும் சிறந்த மெய்யறிவாளர்களாகவும் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாவை காப்பவர் தம் உயிரையே காத்துக் கொள்கிறார், நாவை காக்காதவன் கெட்டழிவான். பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே சேர்ந்து சொல்லாமே. நாவை காப்பவர் தம் உயிரை காத்துக் கொள்கிறார், நாவை காக்காதவர் கெட்டழிவார். இது எவ்வளவு ஒரு தாரக மந்திரம் மாதிரி பிரியமானவர்களே. நாவை காப்பதனுடைய அவசியத்தை ஞானியானவர் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லித்தரார் பாருங்க. எல்லாரும் இதை கடைபிடிச்சோம்னா இந்த உலகமே ஒரு மோட்சமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, 2 வருடங்களுக்கு முன்பாக சமீப காலத்திலே கொரோனா என்னும் ஒரு கொடிய பெரும் தொற்று இந்த உலகத்தையே, எல்லா மக்களையும் உலுக்கியது. உலகத்தை, ஏன் சரித்திரத்தையே புரட்டி போட்டது என்று சொல்லலாம். இந்த உயிர்கொல்லி நோயிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் எல்லாருமே பாடுபட்டோம். எல்லா மனிதர்களுமே பாடுபட்டோம். இந்த நோய் வராமல் தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டோம். கையுறைகளை அணிந்து கொள்வது, முகமூடி அணிந்து கொள்வது, வெதுவெதுப்பான தண்ணீர் குடிப்பது, ஆவி பிடிப்பது, ஸ்டீம் பிடிப்பது, சமூக இடைவெளி அனுசரிப்பது, கையிலே சானிடைசர் போட்டுக்கொள்வது, சத்தான உணவு, சத்தான மாத்திரைகள் சாப்பிடுவது, கொரோனா வராதபடி தடுப்பூசி 1 டோஸ் 2 டோஸ் என்று சொல்லி தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வது, இது எல்லாமே நாம் எல்லாருமே கடைபிடித்தோம். மிகவும் ஆவலோடு. ஏன், கொரோனாவில் மாட்டிக்கொண்டால் நாம் உயிர் பிழைப்பது அரிது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாம் உயிரை காத்துக்கொள்வதற்காக இப்படிப்பட்ட எல்லா தடுப்பு முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டோம். ஆனால் என்ன நடந்தது? நம்மிலே பலாயிரம் மக்கள், உலகளாவிய எடுத்துக்கொண்டோம் என்றால் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். அவர்கள் எல்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்கவில்லை. இப்படிப்பட்ட தடுப்பு முயற்சிகளையும் பாதுகாப்பு முயற்சிகளையும் அவர்கள் எடுத்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் வழி தேடிக்கொண்டும்
பலன் இல்லாமல் அந்த கொடிய உயிர்கொல்லி நோயினாலே தாக்கப்பட்டு மடிந்து போனார்கள். அன்பார்ந்தவர்களே, மனிதராக பிறந்த நாம் எல்லோரும், எல்லா மனிதர்களுமே பாதுகாப்போடு வாழ்வதற்கு, உயிரை காத்துக்கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறீர்கள். உதாரணமாக வீடு எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாருக்கும் வீடு உண்டு. எப்படியாவது இருக்கட்டும்னு சொல்லி நினைக்கிறது இல்ல. அந்த வீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து, பார்த்து, பார்த்து கட்டுகிறீர்கள். அந்த வீட்டிற்கு ஒரு காம்பவுண்ட் வால், ஒரு கேட், 2 கேட்டுன்னு கேட்டு. பிறகு அந்த வீட்டு காவல் செய்வதற்கு நாய்களை கூட வளர்க்கிறீர்கள். அப்புறம் இப்பல்லாம் சிசிடிவி கேமராவையும் பொருத்திக் கொள்கிறீர்கள். இப்படியாக பாதுகாப்பாக வாழ்வதற்கு, உயிரை காப்பதற்கு பலவிதமான பாதுகாப்பு முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம். ஆனால் நாம் உயிரை காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஞானியானவர் இப்போது நீதிமொழிகள் 13:3 சொன்னதை நாம் வாசிக்க கேட்டோம், திருப்பியும் சொன்னோம். உங்கள் உயிரை நீங்கள் காத்துக்கொள்ள விரும்பினால் நாவடக்கம் உள்ளவர்களாக இருங்கள். Praise the Lord. Praise the Lord. என்ன செய்ய வேண்டும்? நாவடக்கம் உள்ளவர்களாக இருங்கள். தன் நாவை காக்காதவன் அழிந்து போவான் என்று சொல்லியும் வேதம் நம்மை எச்சரிக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, நாவடக்கம் உள்ளவர்கள் நீடூழி வாழ்வார்கள் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. ஆகவே நாவடக்கத்தோடு வாழ நாம் கற்றுக்கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நீதிமொழிகள் 18 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். Praise the Lord. Praise the Lord. வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர் என்று சொல்லி நமக்கு அழகாக இந்த வசனம் சொல்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், நல்ல உடல் நலத்தோடும் பலத்தோடும் வாழ வேண்டும், நீடிய ஆயுளோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளை கணித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் வாழ்வதும் சாவதும் நாவாலே என்று சொல்லி வசனம் சொல்கின்றது. நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் நாவை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று சொல்லி ஞானியானவர் சொல்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் சிறந்த அறிவாளிகளாகவும் மெய்யறிவாளர்களாகவும் இருப்பீர்கள். நிலை வாழ்வையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நீதிமொழிகள் 21:23 வாசிக்க கேட்போம். தம் வாயையும் நாவையும் காப்பவர் இடுக்கண் வராமல் தம்மை காத்துக் கொள்வார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உங்களுடைய உடலும் உள்ளமும் ஆவி ஆத்மா இவை எல்லாம் நலமுடன் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாயையும் உங்கள் நாவையும் காத்துக்கொள்ள வேண்டும். வாயையும் நாவையும் எப்படி காத்துக்கொள்வது? வாயை காத்துக்கொள்கிறவர்கள் நிச்சயமாக நாவை காத்துக்கொள்ள முடியும். வாயை எப்படி காத்துக்கொள்வது? அன்பார்ந்தவர்களே, இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலே அநேகருக்கு எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது சாப்பிட வேண்டும், எப்பொழுதும் எதையாவது குடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பழக்கம் இருக்கிறதா? எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், எதையாவது குடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பழக்கம் இருக்கின்றதா? அப்படி இருந்தால் அந்த பழக்கத்தை உடனே நிறுத்துங்கள். ஒரு சிலர் எதையாவது வாயில போடணும். அரிசி, சூயிங்கம், புளி, மிட்டாய் எதையாவது போட்டு வாயில அரைத்து கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு தீய பழக்கம். இப்படிப்பட்ட தீய பழக்கம் உங்களிடம் இருக்கவே கூடாது. அடிக்கடி வாயில எதையாவது போட்டு சாப்பிடுவதும் குடிப்பதும் வாயை அசைத்து கொண்டே இருப்பதும் ஒரு கொடிய பழக்கம், ஒரு தீய பழக்கம். இந்த பழக்கத்தை நீங்கள் அறவே நிறுத்த வேண்டும். பிரியமானவர்களே, 3 வேளையும் சாப்பிடுகிறீர்களா? நன்றாக வாயை திறந்து நன்றாக உணவை ருசித்து நன்றாக சாப்பிடுங்கள். இடையிலே நீங்கள் இறை வார்த்தையை சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள், துதியுங்கள். வாயில் எப்பொழுதும் துதி புகழ்ச்சி இருந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு அறிவு வளரும், உங்கள் நாவும் வாயும் தூய்மையாகும். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு போதகரை தெரியும். அவர் வாயிலிருந்து உலக பிரகாரமான வார்த்தையே கேட்க முடியாது. ஜெபிக்கும் பொழுது ஜெபிப்பார், போதிக்கும் பொழுது போதிப்பார். மற்ற நேரம் எல்லாம் அவருக்கு வாய் அசைந்து கொண்டே இருக்கும். அவருடைய வாய் அசைந்து கொண்டே இருக்கும். நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்ன ஃபாதர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி. இயேசு நாமம் சொல்லி துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சகோதரி என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படி இடைவிடாமல் இயேசுவின் நாமத்தையே அவருடைய நாவிலே சொல்லி 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 அவரே ஒரு அக்கினியாக இருந்தார். அப்படி வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காராக இருந்தார். அன்பார்ந்தவர்களே, இப்படி நாம் எல்லோருமே கடைபிடிப்போம் என்றால் நிச்சயமாக நாமும் பரிசுத்தமாகவும் நம்முடைய வாயும் நாவும் தூய்மையாகும், நம்முடைய அறிவும் வளர்ச்சி அடையும். அன்பார்ந்தவர்களே, இந்த தீய பழக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய வாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்தது அவரை புகழ. ஆண்டவர் பரிசாக எனக்கு நாவை கொடுத்தார்,
அதை கொண்டு அவரை நான் புகழ்ந்தேத்துவேன் என்று சொல்கின்றார் சீராக் ஞானியானவர். இந்த நாவை கொடுத்த ஆண்டவரை இடைவிடாமல் துதித்துக் கொண்டே இருப்போம். ஒன்றுமே சொல்லி துதிக்க தெரியவில்லைட்டாலும் இயேசுவே இயேசுவே ஜீசஸ் ஜீசஸ் பிரேஸ் லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் பிரேஸ் லார்ட் இப்படி நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே நன்றி இயேசுவே இப்படி சொல்லிக்கொண்டே இருங்க. நிச்சயமாக நீங்க எவ்வளவு வல்லமை உள்ளவர்களாக மாறுகிறீர்கள், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறுகிறீர்கள், எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாறுகிறீர்கள், உங்கள் அறிவு எவ்வளவு வளரும் என்று சொல்லி நீங்கள் நிச்சயமாக கண்டுகொள்ளலாம். பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருமுறை நடுத்தர வயதினரான ஒரு தம்பதியர் கணவனும் மனைவியுமாக என்னிடம் ஜெப உதவிக்கு வந்தார்கள். அவர்கள் என்னிடம் வந்து, சிஸ்டர் எங்களுக்கு ஜெபம் வேணும், ஏன்னா நாங்கள் 2 பேரும் பலவிதமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி என்னிடம் கேட்டார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம், நன்றாக சாப்பிடுகிறீர்களா, நன்றாக தூங்குகிறீர்களா என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் இருவரும் தூக்கம்தான் வரமாட்டேன் என்கிறது அப்படி என்று சொன்னார்கள். அப்போ தூக்கம் வராவிட்டால் என்ன செய்கிறீர்கள் என்று நான் அவர்களை கேட்டேன். அப்பொழுது அந்த கணவன் சொன்னார், ஒரு 1/2 லிட்டர் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு குடிச்சிக்கிட்டே டிவி பார்ப்பேன். 12 மணிக்கு மேலே எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்குவேன். தூங்குற வரைக்கும் நான் காஃபி குடிச்சிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்று சொன்னார். அந்த சகோதரி சொன்னார்கள், ஒரு டம்ளர் ஒரு 1/4 கிலோ மாதிரி அரிசியை வறுத்து வச்சுக்கிட்டு அந்த அரிசியை வாயில் போட்டு தின்னுக்கிட்டே நான் பல புத்தகங்களை படிப்பேன் சிஸ்டர் தூக்கம் வர வரைக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு தீய பழக்கம், ஒரு கொடிய பழக்கம் கூட. இந்த தீய பழக்கம் அந்த தம்பதியரை மந்தபுத்தி உள்ளவர்களாக மாற்றியது மட்டுமல்லாமல் பலவிதமான நோய்க்கும் அவர்களை அடிமைப்படுத்தி விட்டது. நான் அப்புறம் அவர்களிடம் சொன்னேன், நீங்கள் இருவரும் காஃபி குடிப்பதையும் அரிசி தின்பதையும் முதலில் நிறுத்துங்கள். இரவு 8 முதல் 9 மணி வரைக்கும் வல்லமையோடு துதியுங்கள். ஜெபத்தில் உட்காருங்க, வல்லமையோடு துதியுங்கள். 9லிருந்து 10 மணி வரைக்கும் இறை வார்த்தையை வாசித்து தியானியுங்கள். தூக்கம் வருகிறதோ வரவில்லையோ 10 மணிக்கு கட்டாயம் நீங்கள் படுக்க போயிட வேண்டும் என்று சொன்னேன். ஒரு 10 நாட்கள் இதை நீங்கள் அனுசரியுங்கள். பிறகு வந்து நீங்கள் என்னை பாருங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினேன். நானும் அவர்களை அனுப்பிவிட்டு அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபித்தேன். 10 நாட்கள் பொறுத்து அவர்கள் வந்தார்கள். என்ன ஆச்சரியம், அவருடைய முகமே பிரகாசமாக இருந்தது. 2 பேரும் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார்கள். அப்பொழுது என்ன நடந்தது என்று கேட்டேன். அப்பொழுது இருவரும் சொன்னார்கள், நாங்கள் 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் தினமும் இரவில் செபிக்கிறோம். செபிக்க ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு உடலில் இருக்கிற வியாதியில 3/4 வியாதி போயிடுச்சு சிஸ்டர், நாங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, உங்களுக்கு இப்படிப்பட்ட கொடிய பழக்கங்கள், எதையாவது தின்பது, எதையாவது குடிப்பது, எப்படிப்பட்ட கொடிய பழக்கங்கள் இருந்தாலும் சரி, கன நித்திரையின் ஆவியோ உண்டி பிரியத்தின் ஆவியோ இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை இயேசு நாமம் சொல்லி வல்லமையோடு துதித்து துதித்து ஓட ஓட நீங்கள் துரத்த வேண்டும். நீங்கள் செய்து பாருங்கள். உங்களிடம் எந்த கெட்ட ஒரு சிலருக்கு தூங்கணும், எங்க உட்கார்ந்தாலும் தூங்குவாங்க. படுக்க போனாங்கன்னா எப்போ எழுந்திருக்கிறாங்கன்னு தெரியாது. இன்றைய நாட்களில் நம்ம வாலிபர்களை பார்க்கிறோம், அவங்களுடைய ரிதமே மாறி போச்சு. ஐடியில் இருக்கிறான்னு சொல்றாங்க, நைட் ஷிஃப்ட் போறேன்னு சொல்றாங்க, பகல் இரவாவது இரவு பகலாவது 12 மணி நேரம் கூட தூங்குவதை நம்ம பார்க்கிறோம். அது கன நித்திரையின் ஆவி. பிரியமானவர்களே, வேலை நிமித்தம் தூங்குவதை நான் சொல்லவில்லை, பழக்கமாகவே அப்படி தூங்குவதே கன நித்திரையின் ஆவி. இன்னொன்று உண்டி பிரியத்தின் ஆவி. நான் சொன்னது போல எதையாவது சாப்பிடணும். ஒரு சிலருக்கு எதையாவது மட்டும் இல்லை, நல்லதா சாப்பிடணும், சுவையுள்ளதா சாப்பிடணும், இறைச்சி சாப்பிடணும், மீன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு உணவின் மேல அப்படிப்பட்ட ஒரு அலாதி பிரியமும் பேராசையும் உண்டி பிரியம். இப்படிப்பட்ட உண்டி பிரியத்தின் ஆவி, கனநித்திரையின் ஆவி, எப்பொழுதும் எதையாவது சாப்பிடணும்ன்ற அந்த இப்படிப்பட்ட ஆவிகளை நீங்கள் துதியினால் மட்டும்தான், இறைவாத்தின் வல்லமையினால் மட்டும்தான் ஓட ஓட துரத்த முடியும். பிரியமானவர்களே, துதியுங்க, வல்லமையோடு இயேசு நாமம் சொல்லி துதிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி துதித்தால் எப்படிப்பட்ட தீ ஆவிகளும் ஓடி போய்விடும். அப்பொழுது நீங்கள் மெய்யாகவே ஆண்டவரை ஆராதிக்க முடியும். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நீங்கள் நிலை கொள்ள முடியும். உங்கள் நாவையும் நீங்கள் கட்டுப்படுத்தி விட முடியும். அப்பொழுது நீங்கள் சிறந்த அறிவாளிகளாக, சிறந்த மெய்யறிவாளர்களாக மாறலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். புரணி கேட்பது பலருக்கு அறுசுவை உண்டி உண்பது போலாம், அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. புரணி பேசுவது ஒரு சிலருக்கு அறுசுவை உணவு உண்பது போலாகும், அதை சிலர் பேராவலோடு விழுங்குகிறார்கள். எப்படி ஒரு பயங்கரமான வசனம் பாருங்க. புரணி பேசுவதும் புரணி கேட்பதும் ஒரு சிலருக்கு அது அலாதி பிரியம். அது பிரியாணி சாப்பிட்றது போல.
அதை ஆவலோடு அவர்கள் விழுங்குகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு புரணி பேசுகிற பழக்கமும் பொய் பேசுகிற பழக்கம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உங்களை பேய் பிடித்திருக்கிறது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசுகிற புரணியில் 1000 பொய்கள் மறைந்திருக்கும். பிரியமானவர்களே, பொய் பேசும் வாய் ஆன்மாவை கொல்லும் என்றும் நீதிமொழியிலே நாம் வாசிக்கின்றோம். புரணி பேச்சு பொய் பேசுவதற்கு வழியாகும். அந்த பொய் பேசுவது உங்கள் ஆத்மாவே கொன்றுவிடும் என்று சொல்லி ஞானியானவர் நம்மை எச்சரிக்கின்றார். உங்கள் நாவிலே புரணியும் பொய்யும் முறுமுறுப்பும் இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீங்கள் எரிநரகத்தில் தள்ளப்படுவீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, நம் வாய் எவ்வளவோ முக்கியமானது. ஆண்டவர் கொடுத்த உறுப்புகளிலே மிகவும் சிறந்தது. அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை கொண்டு ஆண்டவரை போற்ற வேண்டும். நான் சொன்னேன், ஆண்டவராகிய கடவுள் மோசேயை இஸ்ராயேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவரை பார்வோனிடம் அனுப்புகிறார். நீ வா, நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன், என் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றார். அப்பொழுது மோசே சொல்கிறார், நான் திக்குவாயன், எனக்கு சரியாக பேச தெரியாது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடம் மறுப்பு கூறுகின்றார். அதற்கு ஆண்டவர் மோசேயை பார்த்து, நீ போ, நான் உன் வாயிலிருந்து கொண்டு பேசுவேன் என்கின்றார். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. மோசேயின் வாயிலிருந்து கொண்டு பேசுவேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் கூட பார்த்து அதை சொல்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், ஆண்டவர் என் வாயிலிருந்து கொண்டு பேசுவார் என்று? உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். என் வாயிலிருந்து கொண்டு ஆண்டவர் பேசுவார், வாயிலிருந்து கொண்டு ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அப்படி ஆண்டவர் நம் வாயிலிருந்து கொண்டு பேச வேண்டும் என்று சொன்னால் அங்கு பொய், புரணி, வஞ்சக வார்த்தை, பழிச்சொல் இது எதுவுமே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இன்று நிறைய பேர் நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி பெருமை எடுத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலர் நிறைய ஜெபிக்கிறோம், நீண்ட நாள் ஜெபிக்கிறோம், கேட்கறது ஒண்ணுமே கிடைக்கலையே, எங்கள் ஜெபம் கேட்கப்படலையே, நாங்கள் ஜெபிக்கிறது கிடைக்கலையே என்று சொல்வதை நாம் கேட்கிறோம். ஜெபம் கேட்கப்படாததற்கு காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? வாயும் உதடும் நாவும் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பது. பாவம் நிறைந்த உதடுகளோடு செய்யும் ஜெபம் மேலே ஏறவே ஏறாது. பாவம் நிறைந்த இதயத்தோடும் பாவம் நிறைந்த உதடுகளோடும் நாம் செய்கிற ஜெபம் நிச்சயமாக விண்ணக அரியணையை போய் சேரவே முடியாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த கொடிய பழக்கம் இருக்கிறது என்றால் இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுதே மனம் மாறுங்கள், பாவத்தை அறிக்கையிடுங்கள், ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய இதய சிந்தனையும் அவர் சமூகத்திலே மிகவும் உகந்ததாக ஏற்றுக்கொள்வார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. பிரைஸ் லார்ட். Praise the Lord. வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நல்லாரின் சொற்கள் வாழ்வெளிக்கும் ஊற்றாகும், பொல்லாரின் பேச்சிலோ கொடுமை மறைந்திருக்கும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நல்லாரின் பேச்சு ஆசீர்வாதமானது. எப்பொழுதும் நாம் நல்லவர்களாக இருந்தால் நம் வாயின் வார்த்தைகளும் நல்லதாக இருக்கும், நாம் கெட்டவர்களாக இருந்தால் கெட்டதாக இருக்கும். நம் ஆண்டவர் அழகாக சொல்கின்றார், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்க முடியாது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க முடியாது என்று சொல்லி நம் ஆண்டவரும் சொல்கின்றார். அதைத்தான் நீதிமொழியின் ஆசிரியர் ஞானியானவர் நமக்கு விளக்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாயிலிருந்து எப்பொழுது நல்லதே வரட்டும். நீங்க வேணா அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாசிட்டிவா பேசுங்க, நல்லதா பேசுங்க, ஆசீர்வாதமா தான் பேசுங்க. எல்லா நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கே திருப்பப்படும். ஆண்டவர் நீங்க பேசுற அந்த பேச்சினுடைய பயனை உங்களுக்கே திருப்பி அனுப்புவார். ஆனால் ஒருபொழுதும் தீயதை நம்ம பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. பிரியமானவர்களே, கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்ப அருள் வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். எபேசியர் 4:29 பவுல் தெளிவாக கூறுகின்றார், கெட்ட வார்த்தை ஒருபோதும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய, மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய, மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடிய பயனுள்ள வார்த்தைகளை மட்டும் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்கின்றார்.
உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் பிறருக்கு வாழ்வளிக்கும் ஊற்றாக மாற வேண்டும். உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் பிறருக்கு வாழ்வளிக்கும் உணவாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, சோர்வுற்று எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கையிலே விரக்தி அடைந்து கிடக்கிறவர்களுக்கு உங்கள் வாயின் வார்த்தைகள் அவர்களை புத்துணர்ச்சி பெற்றவர்களாக, உற்சாகப்படுத்துகிறவர்களாக, ஆறுதல் படுத்துவதாக மாற வேண்டும். சோர்வுற்று இருப்பவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். வழி தவறி நடக்கிறவர்களுக்கு வழிகாட்டும் வார்த்தையாக இருக்க வேண்டும். பாவத்திலே சிக்கிக்கொண்டு பாதை தெரியாமல் தடுமாறுகிறவர்களுக்கு பாவம் மன்னிப்பின் வார்த்தையாக இருக்க வேண்டும். நோயில் அகப்பட்டு நோய்ப்பிணையிலே உழன்று கொண்டு இருக்கிறவர்களுக்கு குணமளிக்கும் மருந்தாக உங்களுடைய வாயின் வார்த்தை இருக்க வேண்டும். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பிறரை வாழ வைக்க வேண்டும், பிறருக்கு உணவாக மாற வேண்டும், அவர்களின் நிலை வாழ்வுக்கு வழிநடத்தி கொண்டு போக வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான பணி என்று பாருங்கள். நிறைய தான தர்மங்கள் செய்கிறோம், நிறைய காரியங்களை சாதிக்கிறோம். ஆனால் ஒரு அன்பான வார்த்தை, இரக்கமுள்ள வார்த்தை, மன்னிப்பின் வார்த்தை, வழிகாட்டுகின்ற வார்த்தை, பிறர்களை உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தை, பிறர்களை மன்னிக்கின்ற வார்த்தை எப்படி ஒரு மற்றவர்களை கட்டி எழுப்ப முடியும், மற்றவருடைய வாழ்க்கையை வளமாக்க முடியும், மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஒளியூட்ட முடியும், மற்றவருடைய வாழ்க்கைக்கு அவர்கள் புது வாழ்வை, ஒரு புது மலர்ச்சியை கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால், எப்பொழுதும் நல்லதையே பேசுவீர்கள், எப்பொழுதும் நீங்கள் ஆசீர்வாதமானதையே பேசுவீர்கள். உங்களையும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மற்றவர்கள் கருதுவார்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே ஊதாரி மைந்தனின் ஓமையை நாம் வாசிக்கின்றோம். இந்த ஓமை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். தந்தையை விட்டு சொத்தில் தனக்கு சேர வேண்டிய பாகத்தையும் எடுத்துக்கொண்டு தூர நாட்டிற்கு பிரயாணமாகி போன அந்த ஊதாரி மைந்தன் எல்லாவற்றையும், அவனுடைய பணம், கையில் இருந்த சொத்து எல்லாவற்றையும் தாறுமாறான வழியிலும் பாவ வழியிலும் செலவழித்தான். கையிலே ஒன்றுமில்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டான். மசியின் கொடுமை சாகிற நிலைமைக்கு அவன் ஆகிவிட்டான். உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக போய் ஒரு பன்றி மேய்க்கிற ஒரு வேலையிலே அமர்ந்து அந்த பன்றி கூட்டிலே பன்றிகளோடு அவன் தன் வயிற்றை நிரப்புவதற்கு போராட வேண்டிய ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஒரு செல்வந்தனின் மகன். அங்கே ஒரு நாள் அவன் புத்தி தெளிந்தவனாக, நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன் என்று சொல்லிக் கொண்டான். தந்தையினுடைய அன்பான வார்த்தைக்காகவும் மன்னிக்கின்ற வார்த்தைக்காகவும் அவனுடைய உள்ளம் ஏங்கியது. எழுந்தான், புறப்பட்டு சென்றான், தந்தை வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்கள். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவீங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். Praise the Lord. Praise the Lord. இந்த பகுதியிலே எப்படி அந்த ஊதாரி மைந்தன் தந்தையினுடைய அன்பான வார்த்தைக்காகவும் மன்னிக்கின்ற வார்த்தைக்காகவும் ஏங்கி வீட்டிற்கு வந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அந்த தந்தை அவனை எப்படி முழுமையாக மன்னித்தார் என்று சொல்லியும் பார்க்கின்றோம். தந்தை அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டு முழுமையாக மன்னித்து அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டார். அவனும் ஒரு புது மனிதனாக மாறினான், ஒரு புது வாழ்வையே தொடங்கினான். தந்தைக்கு மிகவும் பிரியமான மகனாக, நெருக்கமான மகனாக வாழ்ந்தான். பிரைஸ் லார்ட். Praise the Lord. இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் சில சமயங்களிலே உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் மனம்போன போக்கிலே வாழ்ந்து கால்போன போக்கிலே போய் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த சொத்தை அழித்து குடும்பத்திற்கும் கெட்ட பெயரை உண்டாக்கிவிட்டு சில காலம் பொறுத்து எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே உங்கள் முன்னால் வந்து நிற்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்வீர்கள்? உங்களுடைய வார்த்தைகள் மன்னிக்கும் வார்த்தையாக இருக்குமா? அன்பான வார்த்தையாக இருக்குமா? நீ வந்ததே போதும் என்று சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குமா? அப்படி என்றால் அந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்வளிக்கும் ஊற்றாக, உணவளிக்கும் வார்த்தையாக அது மாறும். பிரியமானவர்களே, நீ வந்ததே போதும், உன் பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்லி அரவணைத்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த ஊதாரி மனிதனுடைய தந்தையை போல உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் புது வாழ்வு கொடுப்பீர்கள், மறு வாழ்வை கொடுப்பீர்கள். மாறாக உங்களிடம் வந்திருக்கிற பிள்ளையை பார்த்து, என் கண் முன்னாலே வராதே, என் மூஞ்சில முழிக்காத,
வீட்டுல உனக்கு இடமில்லை, ஓடிப்போ என்று சொல்லி கொடூரமான வார்த்தைகளை, உள்ளத்தை உடைக்கும் வார்த்தைகளை நீங்கள் சொல்வீர்களா? யோசித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகள் கெட்டழிந்த பிறகு மனம் மாறி பெற்றோராகிய உங்களிடம் அவர்கள் வரும்பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். விழுந்து கிடப்பவர்களுக்கும் வழி தவறுபவர்களுக்கும் நீங்கள் அரவணைப்பவர்களாக மாற வேண்டும். உங்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை வாழ்வளிக்கும் ஊற்றாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, நெறிந்த நாணலை முறிக்காதீர்கள், புகையும் திரியை அணைக்காதீர்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே இந்த நிகழ்ச்சியை நாம் வாசிக்கின்றோம். மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் பரிசேயர்களும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நிறுத்துகிறார்கள். ஆண்டவரை பார்த்து, இந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தினுடைய கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். நம் ஆண்டவர் அவர்களை முதலில் சுட்டி பார்த்தார். அதன் பிறகு அவர், உங்களிலே பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எறியட்டும் என்று சொல்லிவிட்டு கீழே குனிந்து தரையிலே எழுதத் தொடங்கினார். ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்தபோது அங்கு ஒருவர் கூட இல்லை. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையினால், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல் எறியட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை அவர்களுடைய இதயத்தை குத்தியது. அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக, ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் முழுமையாக வெளிப்படுத்தும் முன் இங்கிருந்தே போய்விடலாம் என்று சொல்லி நினைத்தார்களோ என்னவோ, ஒருவராக அந்த இடத்தை விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, எது எப்படி இருந்தாலும் இந்த மறைநூல் அறிஞர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை வாழ்வளிக்கும் உணவு. அவர்களை சிந்திக்க வைத்தது. அவருடைய பாவத்தை சுட்டி காட்டியது. அவர்களும் மன்னிப்பு பெற வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி உணர்த்தியது. இது அவர்களுக்கு வாழ்வளிக்கும் ஊற்றாக மாறியது. பிரியமானவர்களே, இப்பொழுது பயத்தினால் உறைந்து போய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு நின்ற அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணையும் ஆண்டவர் பார்க்கின்றார். அவளை பார்த்து, எங்கே, ஒருவரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கின்றார். அந்த பெண் நடுக்கத்தோடு, இல்லை ஆண்டவரே என்று சொல்கின்றாள். ஆண்டவர் அன்போடும் கனிவோடும் அவளை பார்த்து, நானும் உனக்கு தீர்ப்பிடேன், நீ சமாதானமாய்ப்போ, இனி பாவம் செய்யாதே என்கின்றார். அந்த பெண் அந்த வார்த்தையினால், அந்த உயிரளிக்கும் வாழ்வளிக்கும் மன்னிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பான வார்த்தைகளால் அவள் முற்றிலுமாக மாறினாள். புது வாழ்வை பெற்றாள். பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவித்தாள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. 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 நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லாரின் சொற்கள் பிறருக்கு உணவாகும், செருக்கு நிறைந்தோரின் மதிகேடு அவர்களை அழித்துவிடும். நல்லாரின் வாயிலிருந்து வருகிற சொற்கள் பிறருக்கு வாழ்வளிக்கும் உணவு போல மாறும். பிரியமானவர்களே, பயத்தினால் உறைந்து போயிருக்கிறவர்களை பார்த்து, பயப்படாதே, இயேசு உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். அஞ்சாதே, இயேசு உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அவர் உன்னை பாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் கிருபை உனக்கு போதும். அவர் உன்னை அன்பு செய்கிறார். அவர் பேரால் நீ எதை கேட்டாலும் அவர் உனக்கு தருவார் என்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பாருங்கள். பயத்தினாலே பிடிக்கப்பட்டு சோர்வுற்று வாழ்க்கையிலே ஒளியிழந்து இருக்கிற மக்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் வாழ்வளிக்கும் உணவாக மாறும். பிரியமானவர்களே, அறுசுவை உணவை உண்பது போல அது மாறும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி இப்பொழுது நாம் சிந்தித்தோம். நாம் ஒவ்வொருவரும் இப்படி நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே பிறருக்கு வாழ்வளிப்போம், பிறருக்கு உயிரை கொடுப்போம், பிறருக்கு மறு வாழ்வை நாம் கொடுப்போம். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாயின் வார்த்தைகளினால் அறிவாளிகளாக மாற வேண்டும். உங்கள் வாயின் வார்த்தைகள் உங்களை அறிவாளிகளாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் யோசித்து பேச வேண்டும், நிதானித்து பேச வேண்டும், தேவையானதை மட்டும் பேச வேண்டும், அளவோடு பேச வேண்டும், ஞானத்தோடும் விவேகத்தோடும் பண்போடும் பேச வேண்டும். உங்கள் உயிரை நீங்கள் காத்துக்கொள்ள விரும்பினால் நாவடக்கம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் நீடூழி வாழ விரும்பினால், உடல் உள்ள ஆன்ம நலனோடு இருக்க விரும்பினால் உங்கள் நாவை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் பொய்யும் புரணியும் வஞ்சகமும் பழிச்சொல்லும் உங்கள் நாவில் வரவே கூடாது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று உங்களை ஒப்புக்கொடுங்கள். என் வாயின் வார்த்தைகளும் என் நாவின் சொற்களும் உமக்கு ஏற்றதாக இருக்கட்டும், பிறருக்கு வாழ்வளிக்கும் உணவாக மாறட்டும், பிறருக்கு உயிரளிக்கும் ஊற்றாக மாறட்டும் என்று சொல்லி செபித்து ஒப்புக் கொடுப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். 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 நன்றி செலுத்துகிறோம் நல்ல ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசிய இந்த இனிய வார்த்தைகளுக்காக கூடி நன்றி. எங்கள் நாவை நீர் பரிசுத்தப்படுத்தும். தூயாவியனுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் பிறருக்கு ஆசீர்வாதமாக, உயிரளிக்கும் உணவாக, வழிகாட்டும் வார்த்தைகளாக மாறட்டும் கர்த்தாவே. எக்காரணத்தை முன்னிட்டும் நாங்கள் எங்கள் வாயினால் பிறருக்கு தீங்கு செய்து விடாதபடி, உம்மை நாங்கள் வருத்தப்படுத்தி விடாதபடி எங்கள் நாவை கட்டி காத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் உமது நாமம் எங்கள் நாவிலே தவழட்டும். இடைவிடாமல் இறை புகழ்ச்சி எங்கள் வாயை நிரப்பட்டும். எங்கள் இதயத்தின் சிந்தனைகளும் வாயின் வார்த்தைகளும் உமது சமூகத்தில் ஏற்றதாக இருக்கும்படி எங்களை முழுவதும் உமது திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியம் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். உம் வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வாயின் சொற்களினால் எச்சரிக்கப்படுகின்றேன். உம் வாயின் சொற்களினால் எச்சரிக்கப்படுகின்றேன். கை கொண்டு வாழ்வதினால் மிகுந்த பலனுண்டு. கை கொண்டு வாழ்வதினால் மிகுந்த பலனுண்டு. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை செய்யுமே, துதிக்கிறோம், மகிமைக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரம். மங்காத பிரவாசம் செய்வதேமே, துதிக்கிறோம். பரலமுருகனே, சக்கராத்ரி, கவாரகரத்ரி, சக்கராத்ரி, சுரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.